35 வருஷம் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய சக்தி நாங்கள் பார்க்கவே இல்லை. எங்கள் நெருங்கிய வெளியில் அந்த வீட்டுக்குள்ள எங்களுக்கே ஆபத்தை உருவாக்குற அளவுக்கு அந்த சக்தியோட பூஜை எல்லாமே காட்டிட்டு இருந்தோம். சிவசக்தி அவரோகிய பீடம். நம்முடைய பீடம் வந்து சிவசக்தி அவரோகிய பீடம். இந்த பீடத்தில் 35 வருஷம் மாந்திரிகத்தை பற்றி பார்த்துட்டு வரோம், மூலிகைகளை பற்றி பார்த்துட்டு வரோம், எல்லா விஷயமும் பொதுவாகவும் பார்த்துட்டு வரோம். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்தார். மாந்திரிக பிரச்சனை வீட்டில் இருக்கு, வீட்டில் நிம்மதியாக இல்லை, ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு, நம்ம ஆறு மாடுங்கள்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்குது, பசங்கள்லாம் வந்து நிம்மதி இல்லை, குடும்பம் மொத்த நிலை குறைச்சி இருக்குது, நான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இனிமேல் எனக்கு செட் ஆகலைங்க, உங்களை ஒருத்தர் சொன்னார் நம்ம பார்க்க வந்திருக்கோம், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு வந்திருந்தாங்க. அப்படி வந்திருக்கும்போது நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ண போனோம், என்ன பிரச்சனை அப்படிங்க. அங்கே போனால் அமானுஷ்ய சக்திகள் வந்து வீட்டை ஃபுல்லும் அமானுஷ்ய சக்திகளே இருக்குது. சாத்தானை வச்சு யாரும் நம்ம எதிரிங்க, அவங்களுக்கு தேவையான எதிரிங்க சாத்தானை வச்சு செய்திருக்காங்க. அப்படி செய்யும்போது அந்த வீடு மொத்தம் சீரழிஞ்சிடும், நஷ்டங்கள் ஆகும், கடன்கள் ஆகும், உயிர் சேதங்கள் ஆகும், ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்துட்டே இருக்கும், எல்லா பிரச்சனையும் கொடுத்துட்டே இருக்கு. அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்காது, கடைக்காரனாகி வீட்டு வாசலை வித்துட்டு போக முடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ அப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம போயிட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த பெரிய அமானுஷ்ய சக்தி என் கண்ணில் பட்டது. கண்ணில் பட்ட உடனே அது அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இது வரைக்கும் 35 வருஷம் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய சக்தி நாங்கள் பார்க்கவே இல்லை. எங்கள் நெருங்கிய வெளியில் அந்த வீட்டுக்குள்ள நுழைய வெளிங்க எதிர்த்து வந்து நிற்கிது, நின்று செய்ய விடாத எங்களுக்கே ஆபத்தை உருவாக்குற அளவுக்கு அந்த சக்தியோட அந்த அமானுஷ்ய சக்தி எங்களை வந்து அச்சுறுத்தலாகவே இருந்தது. அதுக்கடுத்து அதுக்கு கட்டு போட்டு அது சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி அதுக்கடுத்து நாங்கள் பூஜை ஆரம்பிக்கும்போது அந்த அமானுஷ்ய சக்தி வந்து எப்படி அதை வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியேற்றுறது அப்படின்னு தேவையான பூஜை எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஓகம் வளர்த்துறோம், நேரத்தெல்லாம் வளர்த்து மந்திர சக்தியான உருவாக்கி அந்த அமானுஷ்ய சக்தியை அடக்கி அது எங்கே இருக்குது நம்ம காளி பூஜை வச்சு காளியோட பூஜையில் சிறப்பான மந்திர சக்தியை உருவாக்கி காளியை சாட்சியாக வச்சு இந்த பூஜை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து ஓம் வச்சு அதை கொண்டு போகும்போது எல்லாம் முடிஞ்சது. அக்னிலே எங்களுக்கு வாக்கு கொடுத்தது, நான் அந்த தான் இருந்தேன், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ எங்கே தான் இருக்கேன் அப்படின்னும் போது காளியை கூட உடனிறுத்தி அந்த நம்ம கூட கூப்பிட்டு போகிறோம். அந்த சக்தி அடங்கி விட்டது, அமானுஷ்ய சக்தி அடங்கியது. அடங்கினதுக்கு அப்புறம் வந்து கொண்டு போயிட்டு விபூதி வாரி நம்ம இறக்கும் போது அந்த திசையை காட்டுது. அந்த திசையை சுற்றிட்டு வரும்போது அந்த அமானுஷ்ய சக்தியோட அந்த பாதையை எடுத்துட்டு நாங்கள் வந்து பொறுமையாக அந்த வீட்டை சுற்றி காட்டுறோம். கற்பூரத்தை ஏற்றி காட்டும் போது எந்த இடத்துல அமாவாசை சக்தி மண்ணில் இருக்குதோ அந்த இடத்த வந்து நிற்கிது, அந்த திசையை காட்டுது. இங்கே தான் காட்டுது, இந்த திசை காட்டுது. இந்த படி இது கட் பண்ணுங்க, படி கட் பண்ணு, இந்த இடத்த கட் பண்ணுங்க, இந்த படி கட் பண்ணுங்க. இப்போ வேங்களையா படிக்கடல இருக்குது, படிக்கடல இந்த படிக்கடல இங்கே இருக்குது, இது கட் பண்ணுங்க. பொறுமை அது நீ வாங்கிப்போ. காட்டுறதுக்கு அப்புறம் அந்த சக்தி வந்து வெளிப்பாடும் போது அது வந்து உயிர் ஏற்றதுக்கப்புறம் தான் அதை எடுக்க முடியும். அது அமர சக்தி உயிரை இருக்கணும், உயிர் எடுக்கும் தான் அதை நம்ம எடுக்க முடியும். அப்போ அந்த அமர சக்தி வந்து எங்கேருந்து காட்டியாச்சு, எங்கே காட்டும்போது படியை காட்டுது. அப்போ அவங்க வீடு கட்டும்போது அந்த மேஸ்திரி மூலமாகவும் இல்லை நம்ம எதிரிகள் மூலமாகவும் அதை எடுத்தாங்க நம்ம மண்ணில் புதைச்சிடுவாங்க. அந்த புதைச்சி வந்தீங்கனாலும் அந்த வீட்டில் எல்லா அசம்பாவிதங்களும் கெட்ட சக்திகளும் நடமாட்டம் அதிகமாகிடும். எதுவுமே நிம்மதி இல்லாத நிம்மதி எல்லாம் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கும்போது அவங்களே எடுக்க சொல்லணும், வீட்டுக்கு அதிக கர்ப்பம் எடுத்து அதை நோக்கி எடுக்க சொல்லணும். எடுக்கும்போது எல்லாம் கொஞ்சம் பயம் அச்சத்தோடு இருந்தாங்க. அந்த அச்சம் வந்து அவங்களுடைய நைட்டில் வந்து நடக்க ஆரம்பிக்குமாங்க. நைட்டில் வந்து நடந்து வீட்டை சுற்றி வரும், ஓடும் ஓடியாரும். அந்த வீட்டில் நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்து அந்த குடும்பத்தை சத்தியநாசம் பண்ணிடுச்சு. அப்போ ரோடு எடுக்கிறாங்க.
எடுக்கும்போது அது வெளிப்படும். அந்த படியை வச்சு எடுக்கும்போது இழுக்காது, இங்கே இங்கே நாங்கள் எடுக்கணும்னா இங்கெல்லாம் எடுக்காது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது வெட்டி 3 அடி ஆழம் எடுக்கும்போது 3 அடி ஆழத்துல உள்ளே இருந்தது. அது அவங்களே எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அந்த வீடியோவில் நம்ம காட்டியிருப்போம் பாருங்க. அந்த வீடியோவில் அந்த நவரச சக்தியை காட்டியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த நவரச சக்தி வெளிப்பட்டோன்னே எல்லாம் 5 பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அது எடுத்து பத்த ஆரம்பிச்சாங்க. அது வெளியே வந்தது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் எடுத்து அதை நான் என்ன பண்ணோம், கொளுத்தி அதுக்கு பலி கொடுத்து, எலுமிச்சம்பழம் ஒரு கோயில் பலி கொடுத்து, சுடுகாட்டில் எடுத்து போயிட்டு கொளுத்திட்டு, அதை எடுத்து போயிட்டு அந்த பொறி அதுக்கு வந்து பசிக்காக பொறி கொடுப்போம். பொறி கொடுத்து அவல் கொடுத்தோம். எல்லாத்தையும் கொடுத்து அதை சாந்தப்படுத்திட்டு சுடுகாட்டிலேருந்து நேராக இங்கே வந்துடுவாங்க. வீட்டுக்காரர் ஏதாவது வேலை செய்வாங்க, நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் இருக்கிற இடத்த வரைக்கும் தான் காட்டுவோம். அவங்க தான் வெட்டி எடுத்து அதெல்லாம் செய்வோம். செய்ததுக்கப்புறம் அந்த வீட்டோட டோட்டலாகவே தலைமையாக மாறி குடும்ப ஒற்றுமையோடும் எல்லாமே சிறப்பாக இருந்தாங்க. பயமில்லாததும் பார்க்கலாம். அமாவாசை சக்தி இருப்பது உண்மை என்பது ஊர்ஜிதமாகிறது. கடவுள் இருந்தால் கண்டிப்பாக வேறு எது சக்தி வந்து எது சக்திகளோட இருக்கும், அதான் அமாவாசை சக்தி. கடவுள் இருந்தால் கண்டிப்பாக செய்வனை, பில்லி, சூன்யம் இது எல்லாமே இருக்கும். பில்லி, சூன்யம், செய்வனை இதெல்லாம் வந்து வேறு வேறு, ஏவல் நட்டுறது வேறு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ காளியை வச்சு வந்து வெளியே எடுப்பாங்க, ஜிம்மில் வச்சு சிலர் செய்வாங்க, அதுக்கடுத்து மலம் தூக்கி வச்சு செய்வாங்க, கரும் சாத்தான் வச்சு செய்வாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பூஜையும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இந்த வீடியோவை நீங்கள் உரிமையாக பாருங்க. இந்த வீடியோவில் எப்படி நடந்ததுன்றது தெளிவாக உங்களுக்கு காட்டும் போது இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. நாங்கள் போடுற வீடியோ ஒன்றுக்குள்ளே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ ஒன்று வந்து உங்களுக்கு சேரும். வணக்கம், நன்றி.